கோவிலுக்குள்ளே கோவில் இருக்கிற மாதிரி நடுவில் படி ஏறி மேலே சுவாமி இருப்பார். அவரை சுற்றி இது எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி சுவாமி எல்லாம் உட்கார வச்சுருப்பாங்க. சுந்தர் 63 எல்லாரும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சிவன்லிங்கமும் ஒரு இதுக்கு வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். சண்டிகேஸ்வரரோட இது படி இன்னும் ஏறலை. படி ஏறுறதுக்கு முன்னாடி உள்ள சுவாமி. அதெல்லாம் துலாபாரம் கொடுக்கறதும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அதையும் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த கோவில். இங்கே என்ன சொல்கிறது, கணபதி அவங்க மிஸ்ஸஸோடு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே தக்ஷணாமூர்த்தி இப்படி உட்காந்துருக்காரு. அந்த படி எப்படி போகுது பார்த்தீங்களா? நக்குனியாக குட்டி குட்டியாக பொடி பொடியாக இருக்கும். அப்படி தான் ஏறி போகும் படி. தக்ஷணாமூர்த்தி இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு எய்த்து ஒரு லிங்கம் மாதிரி ஒன்று, ஒரு பலிபீடம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. 63 பேரும் எவ்வளோ ஒரு நிசப்தமாக, எவ்வளோ ஒரு அமைதியாக உட்காந்துருக்காங்க பாருங்களேன். அது போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கலையாக, அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு மனத்துக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த கோவில். நீங்கள் வேணால் சும்மா ஒரு நாள் போய் பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பெருமாள் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் நடுவில் இருப்பார். அவர் சுற்றி இந்த மாதிரி நம்ம போயிட்டு சுற்றி வர ஃபுட் பாத் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே இந்த கோவில்லையும் மேலே படி ஏறி போதா அவரை சுற்றி வர்றது இதெல்லாம் அந்த ஃபுட் பாத் மாதிரி எப்படி இருக்கார் பாருங்களேன். எத்தனை சிவன்லிங்கம் இந்த கோவிலில், அவ்வளோ சிவன்லிங்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி வச்சுருப்பார். இவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன். கருங்கல்ல வச்சு காப்பரில். ஆக்சுவலாக சிவன்லிங்கம் நான் நினைப்பேன், இது தரையாக இருக்காது. சிவன்லிங்கம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, லிங்கத்தோட அமைப்பு இதை விட இன்னும் பல மடங்கு பூமிக்கு அடியில் அந்த லிங்கம் போய் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதை என்ன சொல்கிறது, நம்ம இந்த தரையாக பார்க்குறோம்ல, அதோட அந்த சிலை முடியறதில்ல. மேலே அவரோட லிங்கம் தலை இருக்குல்ல, அந்த ஹைட்டும் அதை விட பல மடங்கு உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி புதைச்சி பூமிக்கு அடியில் அவ்வளோ இது வச்சு நோண்டி வச்சு வைக்கிறது தான் அந்த சிவலிங்கம். ஏதாவது ஒரு இதில் போய் பாருங்களேன், தோண்டினாங்கன்னா அடியில் அவ்வளோ தூரம் நீளமாக போகும். என்ன சொல்கிறது, கருங்கல் மாதிரி அவ்வளோ நீளமாக உள்ளே போவார். அந்த அளவுக்கு இருப்பார். பார்த்துட்டு கோவில் அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் மேலே ஏறலாம். ஆக்சுவலாக நாங்கள் அப்பயே மேலே ஏறியிருப்போம். ஆனால் ஏன் ஏறலான்னு தெரில. ஜஸ்ட்டு சும்மா கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. இது சுவாமியோட பின்பக்கம். இப்போ மறுபடியும் நாங்கள் அதுக்கப்புறம் தான் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். இது பாருங்களேன், அந்த பலிபீடமே ஒரு சிவன்லிங்கம் இருக்கிற மாதிரி